Good morning students. நான் கார்த்தி பேசுகிறேன். Today we are going discuss about dimensioning. ஏற்கனவே டைமென்ஷனிங் ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி பார்த்துட்டோம். இப்போ டைமென்ஷனிங் எப்படியெல்லாம் டைமென்ஷன் பண்ணலாம், என்னென்ன லைன்ஸ் இருக்கணும், அது எவ்வளோ சைஸ் இருக்கணும், லோக்கல் நோட்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேசிக்ஸ் இன்ஜினியரிங் டிசைன். ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணும்போது எப்படியெல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராசஸ். ஒரு பார்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டிசைன் ஏ பார்ட். அந்த பார்ட்டை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னா ஐடியாஸ். அந்த ஐடியாஸை வந்து நம்ம ட்ராயிங்கை க்ரியேட் பண்ணுறோம். ட்ராயிங்கை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன வியூஸ் தேவைப்படுது, மல்டிவியூ ட்ராயிங்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஷேப்ஸ், ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ. அது ரைட் சைடு வியூவாக இருக்கலாம் அல்லது லெஃப்ட் சைடு வியூவாக இருக்கலாம். அதுக்கடுத்து டைமென்ஷனிங். இந்த ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, டாப் வியூ. டைமென்ஷனிங்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்து, எவ்வளோ வித்து, எவ்வளோ ஹைட்டு இருக்கணும். அதுக்கடுத்து லொக்கேஷன். இன்கேஸ் இப்போ ஏதாச்சும் ஒரு ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது அந்த மேனுஃபேக்சரிங் பார்ட்டில் எந்த இடத்துல வருது அப்படின்றதான் லொக்கேஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் கிராஃபிக் இன்ஃபர்மேஷன்னா இந்த லோக்கல் நோட்ஸ் எல்லாமே, பை, ரேடியஸ், இது எல்லாமே. அதுக்கடுத்து தான் நம்ம மேனுஃபேக்சரே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் தேவைப்படுது. அந்த ஐடியாஸை வந்து நம்ம வந்து எப்படி சொல்லணும்னா கிரியேட் ட்ராயிங் மூலிமா தான் நம்மக்கிட்ட இன்னொருத்தருக்கு வந்து அந்த ஐடியாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே போல் இந்த ட்ராயிங்கை வச்சு எல்லாரையும் புரிஞ்சிக்க முடியும். யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த கிரியேட்டிவ் ட்ராயிங்ஸில் ஃபஸ்ட்டு வந்து மல்டிவியூ ட்ராயிங், ரெண்டாவது டைமென்ஷனிங். மல்டிவியூ ட்ராயிங்னா ஷேப், என்ன ஷேப்பில் இருக்குது, ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ, இதெல்லாம் வந்து என்னென்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதுக்குண்டான டைமென்ஷனில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து சைஸ் அண்ட் லொக்கேஷன். சைஸ்னால் லென்த்து, ஹைட்டு, வித்து, டெப்த்து, இது எல்லாமே சைஸ். லொக்கேஷன்னால் எந்த இடத்துல அந்த ஹோல்ஸாக இருக்கட்டும், இல்லை கர்வாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டெப்பாக இருக்கட்டும், எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறது தான் லொக்கேஷன். அதுக்கடுத்து நான் கிராஃபிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த பை, ரேடியஸ் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுவோம்ல, அதுதான் நான் கிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். அது கடைசியாக தான் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். இதுக்கு டைமென்ஷன் டெஃபினேஷன் பாருங்கள். Dimension is the process of specifying parts information by using figures, symbols and notes. ஒரு பார்ட்டை வந்து ஃபிகர்ஸ், சிம்பிள்ஸ், நோட்ஸ் அதை வச்சு வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதா டைமென்ஷனிங். இதுக்கு முக்கியமாக 3 இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சைஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சைஸ்னால் லென்த்து, ஹைட்டு, வித்து, டெப்த்து. அண்டு லொக்கேஷன் ஆஃப் ஃபியூச்சர்ஸ். லொக்கேஷன் எந்த இடத்துல வந்து அது லொக்கேட் ஆகிருக்கு அந்த ஹோல்ஸ் அப்படின்றது. அது செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டைப் நிறைய இருக்குது. மெட்டீரியல்ஸ் பிராஸ் இருக்குது, அலுமினியம் இருக்குது, கேஸ்ட் அயர்ன் இருக்குது, மைல்டு ஸ்டீல் இருக்குது, HSS இருக்குது. அதில் என்ன டைப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து நம்பர் ரெக்வயர்ட். எத்தனை நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, எத்தனை பார்ட் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னு தான் நம்பர் ரெக்வயர்ட். அதுக்கடுத்து பேசிக் கான்செப்ட். Dimensioning is accomplished by adding size and location information necessary to manufacture the object. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சைஸு லொக்கேஷனை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க, அந்த பார்ட்டில் வந்து குறிச்சிடுறீங்க. அந்த சைஸ் அண்ட் லொக்கேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் கிளியராக இருக்கணும். ரெண்டாவது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். அந்த டயக்ராமு, அந்த டைமென்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஒரு இடத்துல வந்து டைமென்ஷன் வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. ஒரு லென்த்து வந்து டோட்டலாக ஒரு 140 இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல ஹோல்ஸ் வரும், இல்லை ஸ்டெப் வரும். அந்த ஸ்டெப் வரைக்குமே டைமென்ஷன் போட்டு அடுத்து எக்ஸ்ட்ரா அந்த ஆப்ஜெக்டோட லென்த்து வந்து போடாமல் இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு தெரியாது. ஸோ ஓவரால் லென்த்து போடணும், அதுக்கடுத்து அந்த ஸ்டெப்போட லென்த்து போடணும், அதுக்கப்புறம் தான் அந்த ஹோல் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு போகணும், கம்ப்ளீட்டாக இருக்கணும். அப்புறம் வந்து ஃபெசிலிட்டேட் த மேனுஃபேக்சரிங் மெத்தட். எந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்க, எந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நம்ம வந்து டைமென்ஷன் நம்ம சொல்லிடணும்.
ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபார்ட்டை வந்து டிசைன் பண்ணுறீங்க. ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸு, 2 ஹோல்ஸ் இருக்குது அதில். அதை டாப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும், ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிடன் லைனில் தெரியும். டு மேனுஃபேக்சர் தி பார்ட் வி நீட் நவ் என்னென்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வித்து, டெப்த்து அண்ட் திக்னஸ் ஆஃப் த பார்ட். இந்த எஸ் அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 டயக்ராம்லையும். எஸ் டினோட்ஸ் சைஸ் டைமென்ஷன்ஸ், எவ்வளோ சைஸு அப்படின்றது தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சைஸ் அண்ட் லொக்கேஷன் சொல்லியிருக்கோம். இந்த எஸ் எல்லாமே வந்து சைஸஸ். அதுக்கடுத்து டயாமீட்டர் அண்ட் டெப்த் ஆஃப் த ஹோல், எல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல் டினோட்ஸ் லொக்கேஷன் டைமென்ஷன். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் த ஹோல்ஸ். பாருங்கள், இந்த அண்டு ஹோல்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த நான் சொன்ன ஓவரால் லென்த்தில் அந்த ஹோல்ஸ் எந்த இடத்துல வந்து மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்றது தான் அது. அதுக்கடுத்து டைமென்ஷனிங் சிஸ்டம். நம்ம ஏற்கனவே இன்பிட்வீன் பார்த்துருக்கோம். டைமென்ஷனிங் சிஸ்டம் யார் என்னென்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, யூஎஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, யூரோப் கண்ட்ரீஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஜாப்பனீஸ் எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். நம்ம எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிக் சிஸ்டம், ஐஎஸ்ஓ அண்டு ஜாப்பனீஸ் யூஸ் பண்ணுற ஜேஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெசிமல் இன்ச்சு சிஸ்டம். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் இன்ச்சு சிஸ்டம். ஃபஸ்ட்டு மெட்ரிக் சிஸ்டம் பார்க்கலாம். இதில் எப்படி பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான் 32, 32.5, 32.55, 0.5, நாட் 0.5. அதாவது 0.5 மென்ஷன் பண்ணக்கூடாது, 0.5 தான் பண்ணணும். அதுக்கடுத்து டெசிமல் இன்ச்சஸ் சிஸ்டம் 0.25. டெசிமல் இன்ச்சஸ்னால் 5.37. நம்ம வந்து மெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் டெசிமல் இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3, 4 யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ் சிஸ்டம் 1/4, 5, 3/8 இதெல்லாம். பட் நம்ம இந்த இதில் வந்து இதை மட்டும் தான் படிக்க போகிறோம், மெட்ரிக் சிஸ்டம் சொல்லிட்டு. டைமென்ஷனிங் காம்பனன்ட்ஸ் நம்ம ஏற்கனவே இதை நம்ம பார்த்துட்டோம். டைமென்ஷனிங் ஸ்டாண்டர்ட்ஸில் எக்ஸ்டென்ஷன் லைன் என்னன்னு சொல்லிட்டேன், டைமென்ஷனிங் லைன்னா என்னன்னு சொல்லிட்டேன், வித் ஹீரோ ஹெட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டேன், லீடர் லைன்னா என்னன்னு சொல்லிட்டேன், டைமென்ஷனிங் ஃபிகர்ஸ், லோக்கல் நோட்ஸ் அண்ட் ஜென்ரல் நோட் இதெல்லாம் பார்க்கலாம். இப்போது எக்ஸ்டென்ஷன் லைன், டைமென்ஷன் லைன் வித் ஹீரோ ஹெட்ஸ், லீடர் லைன், இது எல்லாமே 2H பென்சிலில் தான் நீ யூஸ் பண்ணணும். 2H பென்சில்னால் திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும், அதாவது தின்னாக இருக்கும். இந்த டைமென்ஷன் ஃபிகர்ஸு, லோக்கல் நோட்டு, ஜென்ரல் நோட்லாம் ஹெச்பி, இது வந்து டார்க்காக இருக்கும். டைமென்ஷன் ஃபிகர்னு ஒன்றும் இல்லை, அந்த நம்பர் எவ்வளோ லென்த், இப்போ 25னா 25 அப்படி வந்துடலாம். அது லோக்கல் நோட்னா பை, ரேடியஸ் அதெல்லாம். ஜென்ரல் நோட்னா இந்த ஆல் டைமென்ஷன், ஆர் இன் எம்எம் அதெல்லாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் லைன். Extension line indicates the location on the object's features that are dimensioned. ஒரு பார்ட்டை டைமென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் இருக்குது. அதே போல் இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து ஆப்ஜெக்டை வந்து தொடக்கூடாது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அப்படி தொட்டிருந்தால் அது வந்து தப்பான ஒரு இது. Indicates the direction and the extension of a dimension and inscribed dimension figures. இது வந்து டைமென்ஷனிங் லைன். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து எக்ஸ்டென்ஷன் லைன், இது வந்து டைமென்ஷன் லைன். 2 எக்ஸ்டென்ஷன் லைனுக்கு உள்ள அம்புக்குறி போட்டுருந்தால் அது வந்து டைமென்ஷனிங் லைன். பாருங்கள், எல்லாத்துலேயுமே டைமென்ஷன் லைன் மென்ஷன் பண்ணுறாங்க. அதே போல் ஆங்கிள் மென்ஷன் பண்ணுறதுக்கு டைமென்ஷன் லைன் தான் யூஸ் பண்ணுறோம். 43 இதுதான் டைமென்ஷனிங் ஃபிகர்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் டார்க்காக தெரியும். இந்த எக்ஸ்டென்ஷன் லைன், டைமென்ஷன் லைன் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 2H பென்சில் தான் போதும். அதுக்கடுத்து லீடர் லைன். லீடர் லைன் இண்டிகேட்ஸ் டீட்டெயில் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் வித் லோக்கல் நோட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த லீடர் லைன் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி டு 60 டிகிரி அதுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த லீடர் லைனை ட்ரா பண்ணி அதுக்கு மேலே அந்த லோக்கல் நோட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவோம். அதுதான் ப்ரொசீஜர். இந்த 30 டிகிரி டு 60 டிகிரிக்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது தப்பு. இந்த பை 10, 2 ஹோல்ஸ்னு இருக்குல்ல, இந்த பை 10ன்றது இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 10, 2 ஹோல்ஸ்னால்
இது ஒரு ஹோல்ஸு, இது ஒரு ஹோல்ஸு. அதே போல் இந்த கர்வோட ரேடியஸ் வந்து 16, அதை மென்ஷன் பண்ணுறாங்க. டைமென்ஷனிங் ஃபிகர்ஸ் ஒன்றும் இல்லை, அந்த நம்பர்ஸ். The JIS and ISO standards adopt the unit of, ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர். ரெண்டு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. லென்த்தை வந்து டைமென்ஷன் பண்ணணும், அதுக்கடுத்து வந்து ஆங்குலர் வந்து மென்ஷன் பண்ணணும். லென்த் டைமென்ஷன் இன் மில்லிமீட்டர்ஸ் வித்தவுட் ஸ்பெசிஃபைங் a யூனிட் சிம்பிள் ஆஃப் mm. லென்த்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மில்லிமீட்டர் தான். அதுக்கடுத்து ஆங்கிள் வந்து டிகிரி. ஆங்கிள் டைமென்ஷன் இன் டிகிரி வித் a சிம்பிள் ஆஃப், அதாவது சூப்பர் ஸ்கிரிப்டில் 0ன்னு வரும், பிளேஸ்ட் பிஹைண்ட் த ஃபிகர்ஸ் அண்ட் இஃப் நெசசரி மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் மே பி யூஸ்டு டுகெதர். உங்களுக்கு தேவை அப்படின்னா மினிட்ஸு செகண்ட்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த அளவுக்கெல்லாம் ரொம்ப அக்யூரேட்லாம் கிடையாது, டிகிரி யூஸ் பண்ணவே போதுமானது. லென்த்துக்கு வந்து யூஸ் பண்ணுறோம், டிகிரிக்கு வந்து அந்த 0 சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். டைமென்ஷன் ஃபிகர் ஓரியன்டேஷன் எந்த மாதிரி வந்து இந்த டைமென்ஷன் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அலைன்டு மெத்தடு. The dimension figure are placed so that they are readable from the bottom and right side of the drawing. ஒரு drawing இருக்குது, drawing ஷீட்டில் அந்த drawing வந்து பாட்டம்லேருந்து பார்த்தா அந்த டைமென்ஷன் மென்ஷன் ஆகிருக்கும். அதே போல் ரைட் சைட்லேருந்து அந்த டைமென்ஷன் மென்ஷன் ஆகிருக்கும். இது யூனிடைரக்ஷனல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா the dimension figure are placed so that they can be read from the bottom of the drawing. ஒன்லி பாட்டமில் வந்து ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் யூனிடைரக்ஷனல் மெத்தடு. அலைன்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா பாட்டம் சைட்லேருந்து ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ரெண்டு சைட்லையுமே இருக்கும். Do not use both system on the same same drawing or on the same series of the drawing. JIS Z8317. அதாவது ரெண்டு மெத்தடுமே ஒரே டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று அலைன்டு மெத்தட் யூஸ் பண்ணணும், அப்படின்னா யூனிடைரக்ஷனல் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், டைமென்ஷனிங் ஆஃப் லென்த் யூஸ் அலைன்டு மெத்தட். இந்த டயக்ராமில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பாட்டம்லேருந்து பார்க்குறோம். அலைன்டு மெத்தடே ஒன்று பாட்டமில் இருக்குது, அப்புறம் வந்து சைடில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைமென்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். ஈச் சைடு வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பாருங்கள், இது பாட்டம்லேருந்து பார்க்குறது. கீழே 30 போட்டோம், மேலே 30 போட்டோம். இப்போது ரைட் சைடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைடு 30, இந்த சைடு 30. ஸோ பாட்டம்லேருந்தும் பார்க்கணும், ரைட் சைட்லேருந்து பார்க்கணும். அது வந்து அலைன்டு மெத்தட். இது வந்து யூனிடைரக்ஷனல் மெத்தட். யூனிடைரக்ஷனல் மெத்தட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பாட்டம்லேருந்து மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுவும் 30 தான். பட் இது பாருங்கள், டைமென்ஷன் லைன் வந்து பிரேக் பண்ணி போட்டிருக்காங்க. இது வந்து யூனிடைரக்ஷனல் மெத்தட். ஓகேங்களா? அதே போல் ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணணும் அலைன்டு மெத்தடில் பார்க்கலாம். இந்த ஆப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் லைன் வரைகிறோம். எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து டைமென்ஷன் லைன் வரைகிறோம். பாட்டம்லேருந்து பார்க்கும்போது எது 45 டிகிரி, அதுக்கு ஆப்போசிட், இதுக்கு ஆப்போசிட் 45 டிகிரி, அப்புறம் இதுக்கு ஆப்போசிட் இது 45 டிகிரி. இப்போ ரைட் சைட்லேருந்து பார்ப்போம். ரைட் சைட்லேருந்து பார்த்தா இது உள்ள, இது வெளியே. ஸோ அலைன்டு மெத்தடுக்கு அதே போல் தான், பாட்டம்லேருந்து பார்க்கணும், ரைட் சைட்லேருந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்து யூனிடைரக்ஷனல் மெத்தட். யூனிடைரக்ஷனல் மெத்தடில் எக்ஸ்டென்ஷன் லைன் வரைகிறோம். ரைட் சைடு இல்லை, பாட்டம் சைடு மட்டும்தான், மொத்தமாக 45 டிகிரி அப்படியே மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெத்தட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அலைன்டு மெத்தடும் யூஸ் பண்ணிவிட்டு யூனிடைரக்ஷனல் மெத்தட் யூஸ் பண்ணால் அது தப்பாகி போயிடும். இப்போ அது ப்ராக்டிஸ் பார்க்கலாம். இப்போ எக்ஸ்டென்ஷன் லைன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அதாவது அந்த டிராயிங்க்கும் அந்த எக்ஸ்டென்ஷன் லைனுக்கும் கேப் வந்து 1 mm இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ரூல்ஸு. டிராயிங் இருக்குது, டிராயிங்கில் இங்கே பாருங்கள் 1 mm விசிபிள் கேப். ஸோ இதுக்கும் விசிபிள் கேப், இதுக்கும் விசிபிள் கேப்பு 1 mm இருக்குது. இதுதான் கரெக்ட். அதே போல் எக்ஸ்டென்ஷன் த லைன் பியாண்ட் த லாஸ்ட் டைமென்ஷன் லைன் 2 mm. அதாவது டைமென்ஷன் லைனுக்கும் அந்த எக்ஸ்டென்ட் லைனுக்கும் வெளியே போகும்போது 2 mm கேப் இருக்கணும். 2 mm எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும் அந்த டைமென்ஷன் லைன்லேருந்துன்னு சொல்கிறாங்க. இப்போ டைமென்ஷன் லைன் மறைஞ்சாச்சு. இந்த இடத்துல 2 mm இருக்குது. சார் ஏன் சார் இந்த சைடில் 2 mm தான் இருக்குது, இந்த சைடில் அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ பாருங்கள். ஸோ இப்போ கரெக்ட் ஆகிடுச்சுன்னா ரெண்டு சைடும்
2 mm கேப்பு, அதாவது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இங்கே 2 mm எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. டைமென்ஷன் லைனுக்கும் எக்ஸ்டெண்ட் லைனுக்கும் மேலே வந்து 2 mm எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கணும். 1 mm வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து தள்ளி இருக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். நார்மலாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து காமனாக மிஸ்டேக் பண்ணுறது இப்படி தான் பண்ணுவாங்க. டைரெக்டாக எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து கொஞ்சோண்டே எடுப்பாங்க. அதே போல் அந்த கேப்பும் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். இது மாதிரி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணால் மிஸ்டேக்னு அர்த்தம்.